ஜோதிட வல்லுநரான டாக்டர் முகுந்தன் முரளியை கேட்போம். ஐயா சொல்லுங்கள். பாசத்தால் வெற்றி கொள்ளும் கடகராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய இருக்கின்றது. கடந்த காலகட்டங்களில் நிறைய விஷயத்த முயற்சி எடுத்திருப்பீங்க. அதில் நிறைய தோல்விகள்லாம் அடைஞ்சு அதில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் தெரியாமல் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த வருடத்தில் சிறப்பான முறையில் வெற்றி படிக்கட்டாக உங்கள் வாழ்க்கையில் அமைய போக இருக்கின்றது அப்படின்றது தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமான முறையில் இந்த வருடத்தில் அமைய இருக்கின்றது. 4 சக்கர வாகனங்கள் வாங்கணுன்றத நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. குறிப்பாக பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்களும், புத்திரபாக்கியலாளர்களுக்கு புத்திரபாக்கியமும், கொடுக்கல் வாங்கல் மிகப்பெரிய ஒரு நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி செய்து நீண்ட நாட்களாக வராத பணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு பௌர்ணமி நாளில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆண்டுகள் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த ஆண்டுகளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். சூப்பர். அதாவது 2025 முழுக்க முழுக்க மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. அவரை தொடர்ந்து அடுத்ததாக யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். கடகராசிக்கு ஐயா சொல்லுங்கள். சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி கடகம். அதனால் எப்போயுமே ஓவர் ஸ்பீடு இல்லைனா ஓவர் ஸ்லோ, ஏதாவது ரெண்டுத்தில் ஒருத்தனை ஒரு இதில் மாட்டிப்பாங்க. குருவுடைய பயிற்சி கண்டிப்பாக என்னென்னா 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால சத்ருஸ்தை ஜெயிக்க முடியும். நமக்கு ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு மேட்டரெல்லாம் சால்வ் ஆகிடும். நல்ல புகழ் திடீர்னு ஏற்படும். உழைத்த உழைப்புக்கு வெற்றி ஏற்படும். படித்த மாணவர்களுக்கு பெரிய அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் கண்டிப்பாக குரு மறைஞ்சு இருந்தாலும் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் பூர்வ புண்ணியத்துக்குண்டான பலமெல்லாம் எப்பொழுதுமே இவர்களுக்கு இருந்த தடைகளை நீக்கிடும். பெரிய அளவுக்கு வெற்றிகள், பெரிய அளவுக்கு பேர் புகழெல்லாம் கிடைக்கிறதோட அதே சமயம் இவர்களுக்கு கண்டிப்பாக நீண்ட நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்த மன அழுத்தம், அதே போல் இந்த வேலை முடியவில்லை, அந்த வேலை முடியவில்லை, அதே நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டிருந்தெல்லாம் பெரிய லெவலுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் பெரிய அதிகாரிகளுடைய ஆதரவும் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த மன கசப்பு தீரும். புதிய கூட்டு தொழில் அமைப்பெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் பேரையும் பல விதத்தில் புகழையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். எப்பொழுதும் புற்றுள்ள அம்மன் கோயில் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் சகல விதத்தில் சந்தோஷத்தை தரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் மன அழுத்தம் தருவதனால் நரசிம்மர் காயத்ரியை ஜபிப்பது சகல விதத்தில் ஜெயத்தையும் சந்தோஷத்தை தரும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் இலகன மனம் படைச்சவங்கன்னு சொல்லுவாங்க. ஏமாந்துத்தனத்தில் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அஷ்டம சனியான தாக்கமும் இருக்குது. அஷ்டமம் மட்டும் சனி பகவான் மட்டும் பிரச்சனைன்ற இல்லை, ராகு வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க தான் போகிறாரு அவங்களுக்கு. அதனால் உடல் ஆரோக்கியம் எப்போவுமே கவனமாக இருக்கணும். அவங்க 2ல் கேது 8ல் ராகு. அப்போ முகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும். ராகு பகவான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஒரு பிட்காயின்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்களில் கொண்டு போயிட்டு ஒரு தவறான வழிநடத்தல்களுக்கு கொண்டு போயிடுவார். அந்த விஷயத்துலேயும் கடகராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும். குரு பார்க்குறாரு 6ஆம் இடத்தை. அப்போ உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டுக்கிட்டே வரும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்காக கடன் தேவைப்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கக்கூடிய சூழலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் உடல் ஆரோக்கியம் கெட்டு போனாலும் அதுக்கு தகுதியான மருத்துவ முறைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதும் உண்டு. குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள் நல்லாவே இருக்கும். துணைக்கிட்ட ஆதரவாக இருங்க. பெரும்பாலும் வாக்குவாதங்கள் வச்சுக்காதீங்க. தாய் தந்தரோடைய ஆரோக்கிய அமைப்பையும் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். மனக்குழப்பம், நிறைய ஒரு மனசில் சங்கடங்களும் ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அம்மன் வழிபாடு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஏன்னா கடகராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பௌர்ணமி நிலாவை வழிபாடு பண்ணுறதும் அம்மனை வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நன்றி. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் அவர்கள்கிட்ட கேட்கலாம். கடகராசிக்கு என்ன பலன் ஐயா சொல்லுங்க ஐயா. கடகராசிக்கு இப்போ 2025 ஆண்டில் அவங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வரார்.
அதே மாதிரியே குரு பகவான் வந்து மிதுனத்தில் வர்றாரு. அந்த மிதுனத்தில் இருக்கும்போது 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டும் பார்க்குறாரு. அப்படின்னும்போது ஐயா சொன்ன மாதிரியா எதிரி தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து குரு பார்த்தாவே கிட்டத்தட்ட அது அப்படியே ரொம்ப இதாகிடும். 8ஆம் இடத்துலனா அவமானங்கள், அது அப்படியே அது ஸ்லோவாகிடும். அதே மாதிரி கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் குரு பார்த்தனா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது பகவான் வரனால குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது, பண்ணுறது, செலவு பண்ணுறது, கடன் வாங்குறது இல்லை எச்சரிக்கையாக வாங்கி எச்சரிக்கையாக தன்னுடைய சக்திக்கு மீறி எதுவும் ஒன்றும் பண்ணக்கூடாது. அவங்க அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தால் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கடகராசிக்கு எல்லாமே அஷ்டம சனி சனி பகவான் வந்து 2026 3ஆம் மாதம் மாறுறாரு. அதே மாதிரியா திருக்கணித்தில் வந்து 2025 3ஆம் மாதத்தில் மாறுறாரு. எதை எடுத்துக்கணும் சில பேர் குழப்பமாக இருப்பாங்க. ஒன்றும் குழப்பம் வேணாம். சனி பகவான் வந்து அவங்கவுங்க வேலை கரெக்டாக கண்டினியூ கிளியராக செஞ்சாங்கன்னா அவர் சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி 7.5 சனி ஒன்றுமே பண்ணாது. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்யணும். அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அஷ்டம சனி திருக்கணிதப்படி மாறுது, வாய்க்கப்படி இன்னும் 1 வருஷம் இருக்குது. எதாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நன்மை செய்யும். அவங்க வேலையை கண்டினியூ கரெக்டாக தெளிவாக செஞ்சாங்கன்னா ஒன்றும் பண்ணாது. நான் குடும்பத்துக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக என்ன செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சுக்கணும். தேவையில்லாத வார்த்தையில் விட்டுனா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், குடும்பத்தை விட்டு பிரியிற மாதிரி வந்துடும். எச்சரிக்கை இருக்க வேண்டும் இந்த கடகராசி நேயர்களுக்கு மட்டும். கடகராசி நேயர்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. சாரே மனசிலாயோ அப்படின்னு தான் கேட்கணும். மனோகாரகன் சந்திரன் பலம் பெறக்கூடிய ராசி, அமிர்தம் தவறி விழுந்த ராசி. இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டே போகலாம், ஆகா ஓகன்னு சொல்லிட்டே போகலாம். இன்னொன்று குரு துரோகின்னு பேர் வாங்கினதும் கடகராசி தான். குருவோட பேச்சை மீறி எதுவும் செய்யக்கூடாது. எல்லாம் ஆகா ஓஹோ சூப்பர் அது இது கேட்க நல்லா இருக்குது, சேர்ந்து போனால் நல்லாயிருக்கும். கடகராசி தனிச்சு போச்சு அப்படின்னா மாட்டி சின்ன பின்னமாக சிதறி போகும். எந்த இடத்துலையுமே எங்கேயுமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறப்பவும் சரி, அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறப்பவும் சரி, ஒரு 4 பேரோட அரவணைத்து இது புதுசு, நமக்கு இது தெரியாது, இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அடியெடுத்து வைப்பது கடகராசிக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். முடிவெடுக்கும் தருணங்கள் மிகச் சரியானதாக இருக்கும். அதே மாதிரி சனி செய்கிறதுல முக்காவாசிக்கு ராகு பகவான் செய்வார். அப்போது ஸ்தானம் தான் மாறுதே தவிர கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஒரே மாதிரி தான் கடகராசிக்காக இருக்குது. நான் மத்தியமமாக தான் கடகராசிக்காக பார்க்கிறேன். ஆகா ஓகோன்னு சொல்கிறதுக்கும் வேலை இல்லை, அதே சமயம் கீழே விழுந்து புரள்றதுக்கும் நேரம்ங்கிறது கிடையாது. கடன் வாங்கி சுபகாரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு, கடன் வாங்கி தொழில் பண்ண வேண்டிய அமைப்பு, கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு. குருவினுடைய பாத பூஜை, குருவினுடைய உபதேசம், குருவாயூருங்கிற ஸ்தலத்தில் தரிசனம் கடகராசி நேயர்களுக்கு ஏற்றம் தரும்.